ஏப்ரல் 30 முதல் மே 2 வரை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏப்ரல் 30 முதல் மே 2 வரை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிக்கடல் வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ஏப்ரல் 29, ஏப்ரல் 29, 30 ஆகிய தேதிகளில் ஓரிரு மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 30ஆம் தேதி மற்றும் மே 1 மற்றும் 2 ஆகிய தேதிகள்ல நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 30ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்கள்ல இடி மின்னுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த மாவட்டங்கள்ல தரைக்காற்று அப்படிங்கிறது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று மே 1ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கான எச்சரிக்கையும் 2ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது சென்னையில் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. நந்தா, நன்றி லிபிகா, விவரங்களுக்கு.